இப்போ அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு, ஆமாய்யா என்ன தப்பு, நான் சாப்பாடு சாப்பிட வேணாமா, நான் வாழ வேணாமா, நான் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்கள். நான் பிஸ்னஸ் செய்கிறேன், அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கேருந்து சாப்பிடுவேன், என் குழந்தைங்களுக்கு எங்கேருந்து ஃபீஸ் கட்டுவேன், எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆக அப்போ அண்ணாமலை ஒத்துக்கிட்டார். அந்த பெங்களூருக்கு பக்கத்தில் 2000 கோடிட்ட இதில் ஒரு இப்போ ஆரம்பித்த கம்பெனி இவருடைய கம்பெனின்னு ஒத்துக்கிட்டார். என்ன தப்புன்னு கேட்குறாரு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எது வாங்கினாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. என் மேலே வழக்கு போடும்போதே இவங்க போலீஸ்காரங்க கேட்டது, உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு தான் கேட்டாங்க. வாடகை வீடுனா நம்பவே மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூப் ஆரம்பித்தாலே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துடுற மாதிரி தான் நினைக்கிறாங்க. யூடியூப் ஆரம்பித்தாலே நீயே பொது வாழ்க்கையா நீயே அப்படிங்கிறாங்க. வீடு வாங்கினியான்னு என்ன கேட்குறாங்க, இல்லைனாலும் நம்ப மாட்டேங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ணி என் பேரில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதோட ஓஞ்சி போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு. அப்படி எதிர்பார்ப்பு. அப்போ அரசியல் கட்சிகள்லையும் எதிர்கட்சி இதுங்களெல்லாம் இருந்தால் நீங்கள் மக்களுடைய மக்கள் மன்றத்தில் இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி பூரா கோடீஸ்வரனாக இருக்கான், அவங்க ஆளுங்கட்சிகிட்ட இருந்து பணம் வாங்குகிறான். அப்போ முதல்ல நீங்களே ஏதோ ஒரு 80 கோடின்னு ஒரு வீடு இல்லை, நிலத்தை மட்டும் வாங்கினீங்கன்னு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ அது போய் செங்கல் சூழல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது, பால் பண்ணைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ 2000 கோடி 500 கோடி இருந்து 2000 கோடியில் ஆடம்பர பங்களா கட்டப்படுதுன்னா நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த பணம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும். நாங்கள் யாராக இருந்தாலும், அது ஸ்டாலினாக இருந்தாலும், அவர் உதயநிதியாக இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும், மக்கள் மன்றத்தின் முன் நாங்கள் பல கேள்விகளை கேட்கணும். அது எங்களுடைய கடமை. மக்களுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிறது தான். அண்ணாமலை ஒத்துக்கிறாருன்னா இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வங்கியிலேருந்து லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமே, அதுக்கு இணையான சொத்தை கொடுத்தா தானே அவன் கொடுப்பான். இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று மக்களும் கேட்கத்தான் செய்வார்கள், எங்களை போன்றவர்களும் கேட்கத்தான் செய்வார்கள். அண்ணாமலை இந்த மக்கள் மன்றத்தில் இதுக்கு பதில் சொல்லணும்.